ஃபைனலி வியனோட பர்த்டே செலிப்ரேஷனுக்கான vlog தான் இது. பட் ஃபிட்டிங் வைஸ் வந்து ரொம்ப சொதப்பு, ரொம்ப ஒரு வழி ஆயிட்டேன் நான். பர்த்டே செலிப்ரேஷன் பார்த்தீங்கன்னா விஜிபி மெரைன் கிங்டம்ல வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ரூம் ஓப்பன் பண்ணோம், செம்ம ஷாக் ஆயிட்டோம். 3 of us in white and gold. வணக்கம், திஸ் இஸ் ஸ்வேதா. வெல்கம் பேக் டு அவர் சேனல் டூடல் டைரி. ஃபைனலி வியனோட பர்த்டே செலிப்ரேஷனுக்கான vlog தான் இது. நம்ம எல்லாரும் ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருந்த vlog. ஸோ ரொம்ப சீரியஸாக வந்து ப்ரிப்பரேஷன்லாம் போயிட்டுருக்கு. ஸோ அதுக்கு தேவையான திங்ஸ் தான் வந்து லாஸ்ட் மினிட், வழக்கம் போல் லாஸ்ட் மினிட் பேக்கிங். ஏன்னா லாஸ்ட் 3 days வந்து பயங்கர ஹெக்டிக்காக போச்சு எனக்கு. வியனோட ஆக்சுவல் பர்த்டே பிளானிங், நெக்ஸ்ட் டே கார்த்திகோட பர்த்டே பிளான்ஸ் எல்லாம் கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகணும். அதுக்கப்புறம் வியனோட செலிப்ரேஷன் பர்த்டே. ஸோ மூணுமே வந்து அடுத்தடுத்த நாள் வந்தனால எல்லா பிளானிங்குமே வந்து பர்ஃபெக்டாக நடக்கணும் அப்படிங்கிறதுல வந்து ரொம்ப ஒரு வழி ஆகிட்டேன் நான். அவுட்ஃபிட்ஸ்லாம் ரெடியாக இருக்குது. லாஸ்ட் மினிட்ல தான் கார்த்திகோட அவுட்ஃபிட் வந்துச்சு. கார்த்திகோட அவுட்ஃபிட் வந்து மானியவாரில் எடுத்தோம். என்னோட அவுட்ஃபிட் அண்ட் வியனோட அவுட்ஃபிட் வந்து ஒரு டிசைனர் கிட்ட கொடுத்து ஸ்டிச் பண்ணது, டிசைன் பண்ணி கஸ்டம் மேட் தான். என்னோட அவுட்ஃபிட் வந்து சூப்பர் சாட்டிஸ்ஃபைடு. பட் வியனோட அவுட்ஃபிட் வந்து சூப்பர் சொதப்பல்னு சொல்லலாம். ஆன்லைன் அப்படின்னு வரும்போது இதெல்லாம் எதிர்பார்க்க வேண்டிய விஷயம் தான். பட் எனக்கு கிடைச்ச ரெஸ்பான்ஸ் வந்து எனக்கு அவ்வளோ கன்வின்சிங்காக இல்லை. ஸோ வியனோட அவுட்ஃபிட் நான் காட்டுறேன் பாருங்க. இதுதான் வந்து பிளான் பண்ணியிருந்த கோட். எனக்கு ஓவராலாக லுக் வைஸ் எல்லாமே வந்து சூப்பர் சாட்டிஸ்ஃபைட். ரொம்ப அழகாக நான் சொன்ன மாதிரியே வந்து அந்த லுக் வந்திருக்கு. பட் ஃபிட்டிங் வைஸ் வந்து ரொம்ப சொதப்பல். வியனுக்கு உள்ளே போகவே இல்லை. எனக்கு ஃபஸ்ட்டு பார்த்தோன்னே அவ்வளோ டென்ஷன் ஆகிடுச்சு. அவனுக்கு கையே வந்து உள்ளே போகல. இந்த ஆர்ம் ஹோல்லாம் வந்து ரொம்ப சின்னதாக வச்சுட்டாங்க, ரொம்ப சின்ன சைஸ். அவங்க வந்து லைக் டிஃபால்ட் சைஸ் 6 to 9 months, 9 to 12 அப்படி தான் வந்து பண்ணுறாங்க. கரெக்டாக அந்தந்த பேபிக்கான சைஸ்க்கு பண்ணாதான் நல்லாயிருக்கும் பார்க்க. லாஸ்ட் மினிட்ல ஒரு பெரிய டென்ஷன் ஆகிட்டு, அப்புறம் என்னோட பர்சனல் எனக்குன்னு இருக்காங்களே எப்போவுமே வந்து இந்த மாதிரி விஷயத்துக்கு காப்பாற்றுவாங்க, எஸ்ஆர் ஃபேஷன் மேக்கர்ஸ், நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ அவங்க கிட்ட போய் லாஸ்ட் மினிட்ல அவங்க ஏதோ ஒரு மெட்டீரியல்லாம் வச்சு இங்கே ஸ்டிச் பண்ணி, அவங்க மெட்டீரியலும் வந்து எக்ஸ்ட்ரா விடல. ஸோ லூசனும் பண்ண முடியாது. அதனால இது ஒரு பெரிய ப்ராசஸ் ஆயிடுச்சு. ஆல்ரெடி இதுக்கு வந்து நிறைய thousands வந்து செலவு பண்ணியாச்சு. அதுக்கு மேலேயும் வந்து நான் செலவு பண்ண வேண்டி இருந்துச்சு. அகைன் இந்த அவுட்ஃபிட் யூஸ் பண்ணக்கூட முடியாது. ஏன்னா பேபிஸ் வந்து சீக்கிரமா வளருவாங்க. ஸோ சீக்கிரமா ட்ரெஸ்ஸஸ்லாம் சின்னதாயிடும். அதுவுமே ஒரு பிரச்சனை இருக்கு. அண்ட் உள்ள போடுற ஷர்ட் வந்து இது ஃபுல் ஸ்லீவ் பண்ணியிருந்தாங்க. அந்த ஸ்லீவ் தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லி அம்மா வந்து இதை ஸ்லீவ்லெஸ்ஸாகவே கட் பண்ணி எடுத்து இப்போதைக்கு ஸ்டிச் பண்ணியிருக்காங்க. இப்போ என்ன பிரச்சனைனா, கோட் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் வியனுக்கு ரொம்ப நேரம் அப்படின்னு நினச்சி கோட்டையும் ரிமூவ் பண்ண முடியாது. இது பார்க்க அவ்வளோ நல்லா இருக்காது. அண்ட் பேண்ட் வந்து குறை சொல்கிற மாதிரி இல்லை, பர்ஃபெக்டாக இருக்குது. ஃபிட்லேருந்து எல்லாமே சூப்பராக இருக்குது. மெட்டீரியல், ஓவரால் லுக் எல்லாமே வந்து பர்ஃபெக்ட். பட் இந்த சில விஷயம் வந்து பயங்கர சொதப்பல். அது வந்து ரொம்பவே டிசப்பாயிண்ட் ஆயிடுச்சு லாஸ்ட் மினிட்ல. திங்ஸ் வந்து பெருசாக பேக் பண்ண வேண்டியது என்னன்னா, எப்போவுமே வழக்கம் போல் டயப்பர் எசென்ஷியல்ஸ், நிறைய டயப்பர்ஸ் வந்து வச்சுருக்கேன். இதை பற்றி நிறைய பேர் கேட்குறீங்க. கண்டிப்பாக ஃப்யூச்சரில் நான் ஒரு வீடியோவில் டயப்பர் பற்றி ஷேர் பண்ணுறேன். ஸோ டயப்பர் நிறைய தேவை. ஃபுட்டு கரெக்டாக பேக் பண்ணிக்கணும். ஸோ அது வந்து அம்மா பார்த்துப்பாங்க, அவங்க டிபார்ட்மெண்ட். மற்ற எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து வியனுக்கு நிறைய எக்ஸ்ட்ரா ட்ரெஸ்ஸஸ் வச்சுருக்கேன். ஸோ அதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆக்சுவலாக 2 வந்து நார்மல் கேஷுவல் வேர், இன்னொன்று வந்து லைக் ப்ராப்பராக பார்ட்டி வேர் மாதிரி ஒன்று வச்சுருக்கேன். இது ஆக்சுவலாக அம்மா அப்பா வந்து வியனுக்கு கிஃப்ட் பண்ணாங்க. நீங்கள் பர்த்டே vlogல பார்த்துருப்பீங்க. ரொம்ப நல்லாயிருக்கு. இது வந்து ரெடிமேடாக தான் RMKVல வாங்கினாங்க. சூப்பர் க்யூட்டாக இருந்துச்சு. வியனுக்கு பர்ஃபெக்ட் ஃபிட் கூட. இது வந்து ஐ திங்க் அரௌண்ட் 2,500 ஆச்சு அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதெல்லாம் வந்து இப்போ பேக் பண்ணி எடுத்து வைக்கணும். முடிஞ்ச அளவுக்கு ட்ராவல் லைட் அப்படின்னு நினச்சி 2 பேக் தான் எடுத்திருக்கேன். இந்த ஒரு ஹேண்டி யூஸ் பேக் அண்ட் ஒரு ட்ராலி. பார்ப்போம், எக்ஸ்ட்ரா பேக் வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அண்ட் வாங்க நீங்களும் வந்து எங்களோட டேவை வர்ச்சுவலாக என்ஜாய் பண்ணுங்கள். அண்ட் நாளைக்கு எங்களோட செலிப்ரேஷனை வந்து வர்ச்சுவலாக ஜாயின் பண்ணிக்கோங்க.
நாங்கள் வந்து எல்லாரும் கிளம்பிட்டோம். வியனோட ட்ரெஸ் பாருங்கள், செம்ம க்யூட்டாக இருக்குது. இது வந்து ஹாப்ஸ்காட்ச் வெப்சைட்டில் வாங்கினது. அப்புறமா எப்படி இருக்குது அவுட்ஃபிட்னு காட்டுறேன். ரொம்ப வேகமாக வந்து கிளம்பியிருக்கோம். நான் எந்த மேக்கப்பும் போடல, லிப்ஸ்டிக் மட்டும் போட்டிருக்கேன். ரொம்ப டல்லாக இருக்குது பார்க்க அப்படின்னு. சரியாக தூங்கலை நேற்றுக்கு. காலையில் ஏஞ்சி தான் போய் வியனுக்கு ஷூ வாங்கணும், எனக்கு கம்மல் வாங்கணும். இந்த மாதிரி லாஸ்ட் மினிட் நிறைய ஒர்க் வச்சது வந்து கொஞ்சம் தப்பாக போச்சு. ஸோ ரொம்ப பரபரப்பாக வந்து டைம் இப்போ 12:30 ஆகுது. கிளம்பிட்டு இருக்கோம். என் கூட கார்த்திக் இருக்காங்க. என்ன பர்த்டே பாய். கார்த்திக் வந்து பர்த்டேக்கு சர்ப்ரைஸ் வாங்கி ரொம்ப டயர்ட் ஆயிட்டாங்களாம். இன்னும் ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. ஓகேயா? ஸோ வியன் எல்லாருக்கும் ஹாய் சொல்லுங்க. இங்க பாருங்க, உள்ள ஏறினதும் நிலைமையை பார்த்தீங்களா? போறதுக்குள்ள என்னென்ன பண்ண போறாருன்னு தெரியல. ஸோ போற வழியில வந்து என்னோட ஃப்ரெண்ட் கிருப்பா, அவங்க வந்து மேக்கப் ஆர்டிஸ்ட். ஷீ இஸ் அ வெரி குட் மேக்கப் ஆர்டிஸ்ட். எனக்கு அவங்களோட ஒர்க்லாம் ரொம்ப பிடிக்கும். ஆல்ரெடி நிறைய தடவை சொல்லியிருக்கேன். என்னோட ஃப்ரெண்ட்ஸ், என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் 2 பேருக்குமே வந்து அவங்க தான் மேக்கப் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுலேருந்தே வந்து எப்பயாச்சும் கண்டிப்பாக அவங்க கூட ஒர்க் பண்ணோம் அப்படின்னு ஆசை. ஸோ கிருப்பா வந்து போகிற வழியில் பிக்கப் பண்ணிட்டு இப்போ எங்கே போயிட்டு இருக்கோம் அப்படின்னா ஹாலிடே. ஸோ அங்கே தான் ரூம் புக் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக வியனோட பர்த்டே செலிப்ரேஷன் பார்த்தீங்கன்னா விஜிபி மெரைன் கிங்டமில் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ நிறைய பேங்கெட் ஹால் வந்து நாங்கள் தேடிட்டே இருந்தோம். இங்கே பண்ணலாமா அங்கே பண்ணலாமா என்னென்னமோ பார்த்தோம். எதுவுமே வந்து எல்லாமே வந்து யூஸ்வலாக அந்த மாதிரி ஒரு ஃபீல். பட் விஜிபி மெரைன் கிங்டமில் வந்து அண்டர் வாட்டர் பேங்கெட் ஹால் வச்சுருக்காங்க. அது ஏதோ பார்த்த உடனே ரொம்ப பிடிச்சி போச்சு. போன அன்னைக்கே வந்து பார்த்துட்டு உடனே புக் பண்ணிட்டோம். ஸோ வியனோட பர்த்டே அங்கே தான் நடக்க போகுது. ஹோப் அது கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அந்த ஆம்பியன்ஸ் நினைக்கிறேன். என்னோட ஃபோட்டோகிராஃபர் டீம் தான் சஜஸ்ட் பண்ணாங்க. ஸோ பார்ப்போம் இன்னைக்கு டே எப்படி போகுது அப்படின்னு. டெக்கரேஷன்லாம் வந்து நடந்துட்டுருக்கு. எல்லாமே வந்து வாட்ஸ்அப் அண்ட் ஃபோன் கால்லேயே வந்து எல்லாருக்கூடையும் கான்டாக்டில் இருக்கேன். ஓகே பார்ப்போம். ஹாய் சொல்லிடு எல்லாருக்கும். ஹாய் 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 செல்வியன். அதிசயம் வந்து ஆக்சுவலா என் வாய்ஸ் கேட்டா கூட வந்துட போறான்னு பயமா இருக்கு. பக்கம் ரீச் ஆகிட்டோம். ரூம் ஓப்பன் பண்ணுறோம். செம்ம ஷாக் ஆகிட்டோம். ஆக்சுவலாக வந்து நீங்கள் பார்க்குறீங்களா, இவ்வளோதான் ரூமே. ரொம்ப ஷாக் ஆகிடுச்சு எனக்கு. என்னது இவ்வளோதான்? நான் இதுலேயே வந்து வியன் தூங்கணும், வியன் சாப்பிடணும், நாங்கள் ரெடி ஆகணும் அண்ட் கெட் ரெடி ஷார்ட்ஸ்லாம் எடுக்கணும் அப்படின்லாம் நினைக்கும் போது வந்து ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆகிடுச்சு. எங்களுக்கு தெரியவே இல்லை ரூம் இந்த சைஸில் தான் இருக்கும். என்ன தவிர மேக்கப் ஆர்டிஸ்ட்க்கு, ஃபோட்டோகிராஃபி டீமுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு. நாங்கள் எப்போவுமே செக் பண்ணிட்டு தான் இதெல்லாம் பார்ப்போம். ஆனால் ரொம்ப அந்த லாஸ்ட் மினிட்ல அர்ஜில் ஏதோ ரூம் கிடைச்சா போதும் அப்படின்னு போட்டுட்டோம். வேற வழியும் இல்லை. வேற ஏதாச்சும் ரூம் இருக்கான்னு கேட்டால் எல்லா ரூம்ஸும் டிஃபால்ட்டாக இந்த சைஸ் தான்னாங்க. வேற வழி இல்லாமல் இதுலேயே ரெடியாக ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அண்ட் குவிக்காக எல்லாமே செட் பண்ணிவிட்டு மேக்கப் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். கிருப்பா பொறுத்த வரைக்கும் வந்து அவங்க ஒர்க்கில் வந்து ரொம்ப நீட்டு, ரொம்ப பங்க்சுவல். டைம்க்கு வந்து சூப்பராக எல்லாமே ரொம்ப குவிக்காக பண்ணாங்க. அண்ட் ரொம்ப சட்டிலாக எனக்கு மேக்கப் பண்ணியிருந்தாங்க. நானும் அப்படி தான் கேட்டிருந்தேன். அந்த ஹேர் வந்து சூப்பராக செட் பண்ணியிருந்தாங்க. நம்மளேலாம் ஹேர் செட் பண்ணால் நல்லா இருக்காது, அப்பப்போ ரொம்ப ஃப்ரிஸி ஆகிடும். பட் ப்ரொஃபஷனல்ஸ் வந்து செட் பண்ணும் போது எவ்வளோதான் நம்ம ஹால் அங்கே சுற்றி எவ்வளோ ஒர்க் பார்த்தாலும் அந்த ஹேர் எப்படி வச்சுருந்தாங்களோ அதே மாதிரி பர்ஃபெக்டாக இருந்துச்சு. ஸோ அவங்க ஒர்க் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அன்றைக்கி ஃபுல் டே எனக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் வியன் பார்த்தீங்கன்னா சைடில் தூங்கிட்டு இருக்காரு. அவர் வந்து சமத்தா சாப்பிட்டு தூங்கி கொஞ்சம் எழுப்ப கஷ்டப்பட்டும் எழுந்துச்சு சூப்பராக ரெடி ஆயிட்டாரு. ஓகே, நாங்கள் ரெடி ஆகிட்டோம். குட்டி சார் சூப்பராக ரெடி ஆகிட்டாரு. 3 of us in white and gold. அண்ட் இவ்வளோ பியூட்டிஃபுல்லாக வந்து மேக் ஓவர் பண்ணது கிருப்பா.
ஆக்சுவலாக என்ன ஆயிடுச்சுன்னா நாங்கள் ரெடி ஆகிட்டே பிஸியாக இருந்த டைமில் வியனை வந்து தூங்க விட்டுட்டு தூங்கி ஏஞ்சி உடனே ட்ரெஸ் பண்ணி கீழே கூப்பிட்டு வந்தோடனே கொஞ்சம் ஃபஸி ஆகிட்டான். எப்போவுமே ஏஞ்சிட்டு கொஞ்ச நேரம் விளையாட விட்டோன்னா ஓகே ஆகிடுவான். ஏஞ்ச உடனே எல்லாம் பண்ண சொன்ன உடனே எதுவுமே அவருக்கு பண்ண பிடிக்கல. கடைசியில் கோகோ மெலோன் கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆச்சு. அப்போ கூட கொஞ்சம் ஃபஸியாக இருந்துகிட்டே இருந்தான். காரில் வந்து நான் வழியில் எனக்கு ட்ரெஸ்லேயே சைடில் ஜிப் ஓப்பன் கொடுத்துருந்தாங்க. ஸோ அது வழியாக தேங்க் காட் அப்படின்னு ஃபீட் பண்ண உடனே கொஞ்சம் நார்மல் ஆகிட்டான். ஸோ குயிக்காக இப்போ உங்களுக்கு டெக்கரேஷன் அண்ட் கேக் டீட்டெயில்ஸ் வந்து ஷேர் பண்ணிடுறோம். இன்னொன்றும் நான் பார்த்து ரொம்ப தேடி சூஸ் பண்ணது. அப்படி தான் என்சாண்டட் கார்னிவல்ஸ் அப்ரோச் பண்ணேன் டெக்கரேஷன் தீம். ஃபவுண்டர் பார்த்தீங்கன்னா ஹெலன் ரொம்ப ஸ்வீட்டாக வந்து கைட் பண்ணாங்க. எப்படி இருந்துச்சோ டெக்கரேஷன் ரொம்ப அழகாக அதே மாதிரி ரெப்ளிகா பண்ணியிருக்காங்க. ஒன்றும் வந்து கரெக்டாக ரொம்ப நீட்டாக டிஸ்கஸ் பண்ணியிருந்தாங்க. நான் நிறைய பேர் அப்ரோச் பண்ணும்போது பட்ஜெட் தான் வந்து ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. அதுவும் ஃபர்ஸ்ட் பர்த்டே சார்ஜஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. பட் இவங்க பேஜில் தான் எனக்கு வந்து கன்வின்சிங்காக இருந்துச்சு. அதே மாதிரி ஒர்க் பாருங்க கண்டிப்பாக நல்லா இருக்கும்னு அஷ்யூர் பண்ணாங்க. அதை விடவே ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன்ஸ் விடவே அதிகமாக இருந்துச்சு. சி பேக்ரவுண்ட் அப்படிங்கிறனால மோஸ்ட்டாக சி டெக்கரேஷன்ஸ் தான் நிறைய பேர் போவாங்க. பட் எங்களுக்கு என்ன தோணுச்சுன்னா சி ஆல்ரெடி கொஞ்சம் அந்த லைட்டிங்ஸ்லாம் வந்து டிம்மாக இருக்கனால நம்ம பாப்பாக இருக்கணும் நம்மளோட டெக்கரேஷன் அப்படிங்கிறனாலே வந்து ஒயிட் அண்ட் கோல்ட் தீம் சூஸ் பண்ணுறதுக்கு மெயின் ரீசன். அது ரைட் டெசிஷன் தான் நினைக்கிறேன். ஏன்னா பிக்சர்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப பிரைட்டாக வந்துருந்துச்சு இந்த ஒயிட் பேக்ரவுண்டில். அண்ட் கேக் பற்றி கண்டிப்பாக மென்ஷன் பண்ணணும். நான் தேடாத இடமே இல்லை கேக் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. அப்படி எனக்கு அஃபோர்டபுள் பட்ஜெட்லேயும் கிடைக்கணும்னு தேடும் போது ஜோஸ் பேக்லிஷியஸ் வந்து அப்ரோச் பண்ணியிருந்தேன். ஏன்னா வெரி ஃபியூ தான் இந்த மாதிரி ஃபேரி லைட் கேக்லாம் வந்து செய்கிறாங்க. ரொம்ப நீட்டாக ரொம்ப சூப்பராக வந்து செஞ்சுருந்தாங்க. ப்ராப்பராக வந்து இந்த ஸ்டெப் கேக்கை டெலிவர் பண்ணியிருந்தாங்க. அதுதான் ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன். மோஸ்ட்டாக கேக் நல்லா இருக்கும் போது டேஸ்ட் சம்டைம்ஸ் காம்ப்ரமைஸ் ஆகிடும். அந்த விஷயத்தில் வந்து நிஜமாவே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. கேக் டேஸ்ட்டும் சூப்பராக இருந்துச்சு. இவங்களும் ரொம்ப ஸ்வீட். கண்டிப்பாக இந்த பட்ஜெட்டில் வந்து இவ்வளோ நீட்டான ஒர்க் கிடைக்கிறது வந்து நிஜமாவே எனக்கு ரொம்ப ஹாப்பி அண்ட் சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு. இங்கே பாருங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் வந்து அவர் கொஞ்சமாக லைட்டாக தான் சிரிப்பேன் அப்படின்னு இருந்தார். கொஞ்சம் அவங்க அண்ணாவோடலாம் விளையாடும் போது எங்களோட நெஃப்யூ கூடலாம் விளையாடும் போது அவர் வந்து ஹாப்பியாக இருந்தார். அப்படி ஷார்ட்ஸ் வந்து முடிஞ்ச அளவுக்கு எடுத்துக்கிட்டோம். மோஸ்ட்டாக ஃபர்ஸ்ட் பர்த்டேஸ்னாலே பேபிஸ் அழுவாங்க. நாங்களும் அதுக்கு ரெடியாக தான் இருந்தோம். மென்டலி ப்ரிப்பேர்டாக தான் இருந்தோம். முடிஞ்ச அளவுக்கு எங்கெல்லாம் எந்த கேப்லலாம் ஷார்ட்ஸ் கிடைக்குமோ அதெல்லாம் வந்து எடுத்துகிட்டே இருந்தோம். கரெக்டாக கேக் கட் பண்ணும்போது பயங்கரமாக வந்து வியன் அழ ஆரம்பிச்சிட்டா. அது நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. ஓகே சமாளிச்சிடலான்னு நினச்சோம். ஆக்சுவலாக வியனுக்கு கரெக்டாக அது வந்து தூங்குற டைம் ஆயிடுச்சு. ஒன்றுமே பண்ண முடியல. என்னதான் விளையாட்டு காமிச்சாலும் அவன் ஃபஸியாக இருந்துக்கிட்டே இருந்தான். பரவாயில்ல அப்போதைக்கு வந்து சும்மா கேக்கும் அவனுக்கு சாப்பிட பிடிக்கல. ஏன்னா முன்னாடி நாள் சாப்பிட்டது வந்து ஏதோ அவனுக்கு ஒரு மாதிரி பிடிக்கவே இல்லை போல். கேக் பார்த்தாலே ஒரு மாதிரி பண்ணிகிட்டே இருந்தான். கேக் கூட பார்த்தீங்கன்னா நாங்கள் தான் மாற்றி ஊட்டிக்கிட்டோம். ஏன்னா அந்த ஷார்ட்ஸ் வரவே இல்லை சரியா. அதுக்கப்புறம் ஒரு 5 to 10 minutes நம்ம மறுபடியும் தூங்க வச்சுட்டு எழுப்பி கூட்டிகிட்டு வந்தோம். அப்புறம் சில ஷார்ட்ஸ் எடுத்தோம். அது எப்படி வந்துச்சுன்னு தெரியல. ஏன்னா கேக்கும் வந்து எல்லாருக்கும் சர்வ் பண்ணணும். அண்ட் கேக் கட்டிங் செரமனி ஒட்டியே என்ன ஆச்சுன்னா அண்டர் சி லெவல் வழியாக வந்து டைவர்ஸ் வந்து ஒரு பேனர் எடுத்துகிட்டு வந்து வியனுக்கு விஷ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ கார்த்திக்கும் இங்கே ஒரு குட்டி சர்ப்ரைஸ் அவங்களுக்கும் சேர்த்து வந்து நான் விஷஸ் ரெடி பண்ணியிருந்தேன். அது அவங்களுக்கு தெரியாது. ஸோ டைவர்ஸ் வந்து அங்கே கரெக்டாக அந்த டைம் சொன்ன டைமுக்கு வந்து அவங்க கரெக்டாக உள்ள என்ட்ரி கொடுத்தாங்க. எல்லாருமே வந்து சூப்பராக இருந்துச்சுன்னாங்க. எல்லாருமே என்ஜாய் பண்ணாங்க. நிறைய கிட்ஸ் வந்து இதை பார்த்து என்ஜாய் பண்ணாங்க.
எங்களுக்குமே சரி வியனுக்கும் சரி ரொம்ப பெஸ்ட் சர்ப்ரைஸ் ஃபார் லைஃப் டைமாக செரிஷபிள் மெமரியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக வியன் வளர்ந்ததோ இதை வந்து பார்த்து என்ஜாய் பண்ணுவான்னு நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு ட்ரையாக இருந்துச்சு. ஸோ ஹாப்பி அந்த அவுட்புட்லாம் வந்து ஆல் டுகெதர் நல்லா வந்ததில். அந்த விஷயத்தில் விஜிபி மெரைன் கிங்டம் சூஸ் பண்ணது எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. டிஸ்டன்ஸ் தான் கொஞ்சம் அதிகம், பட் ஃப்ளெக்சிபிளாக இருந்தாங்க. அவுட் சைட் டெக்கரேட்டர்ஸ், அதுக்கப்புறம் அவுட் சைடு ஃபுட் ப்ரொவைடர்ஸ் எல்லாரையுமே அலோவ் பண்ணாங்க. நிறைய இடத்துல இதை அலோவ் பண்ணல. மற்ற பேங்கெட் ஹால்ஸ் இதுவுமே வந்து ஆல்மோஸ்ட் எங்களுக்கு ப்ரைஸ்லாம் ஈக்குவலாக வந்துருச்சு. ஸோ ரொம்ப பெஸ்ட்டாக தான் தோணுச்சு. அண்ட் நிஜமாக இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து மறக்கவே முடியாது. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. சூப்பராக என்ஜாய் பண்ணோம். வியனோ வந்து பார்த்துட்டு ரொம்ப அழுவான்லாம் நினச்சேன், பட் எதுவும் என்னடா இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கே அப்படின்னு பார்த்துட்டு இருந்தேன். அண்ட் இந்த டேங்க்கில் வந்து நிறைய ஃபிஷ்ஷஸ் போயிட்டு இருந்துச்சு. வீடியோஸ்லலாம் எனக்கு தெரியுதான்னு தெரியல, நிறைய ஃபிஷ்ஷஸ் வந்து போயிட்டே இருந்துச்சு. நான் நிறையலாம் வராதுன்னு நினச்சேன், பட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் இந்த சைடு வந்து கிட்ட பார்க்கும்போது வியன் கொஞ்சம் அவங்கள பார்த்து பயந்துட்டான்னு நினைக்கிறேன். அதனால வந்து உடனே அழ ஆரம்பிச்சிட்டான். ஓகே, உடனே அவரை தூக்கிட்டு போய் ஃபீட் பண்ணி கொஞ்சம் ஒரு 10 மினிட்ஸ் வந்து தூங்கி ஏஞ்ச பேருக்கு மறுபடியும் நாங்கள் ஹாலுக்கு வந்து ஃபோட்டோஸ்லாம் கிளிக் பண்ண வந்துட்டோம். இதோட எடுப்பியா? உனக்கு BTS வேணும்ல? ஓ அதுக்காக தான் இதுதான் சொன்ன எடுக்க சொல்லி. பண்ணு பண்ணு எல்லாம் பண்ணு, ரிஹர்ஸ் பண்ண அளவுக்கு. உனக்காக எத்தனை பேர் வந்திருக்காங்க பாரு. ஃபேமிலியா வந்து இதெல்லாமே வந்து ரெக்கார்டிங் தெரியும் மேடம்க்கு. ஏய் ஸ்வேதா கிட்ட போயேன். போயிடுச்சு, பயந்து போயிடுச்சு. அது என்ன நாய்க்குட்டியா? என்ஃபோர்ட் வந்து நான்வெஜ் பிளான் பண்ணியிருந்தோம். ஏன்னா யூஸ்வலாக வந்து வெஜ் தான் இருக்கும், இந்த டைமில் தான் நான்வெஜ் பிளான் பண்ண முடியும் அப்படின்னு. எங்களோட ஃபேமிலி கேட்ரிங் சர்வீஸ் ஒருத்தவங்க இருக்காங்க. எங்களோட ஃபேமிலி ஈவெண்ட்ஸ்னாலே அவங்க தான் பண்ணுவாங்க. ரொம்ப நல்லா பண்ணுவாங்க. டேஸ்ட் விதத்தில் வந்து காம்ப்ரமைஸே இருக்காது. ஸோ அவங்கக்கிட்ட தான் கொடுத்துருந்தோம். வியனை வந்து அம்மா அப்பா கொஞ்சம் நேரம் அப்படியே மேனேஜ் பண்ணிகிட்டே இருந்தாங்க. அவன் யார்கிட்டையுமே அன்றைக்கி இருக்கவே இல்லை, எங்ககிட்ட மட்டும்தான் இருந்துகிட்டே இருப்பேன், ஆனால் அழுதுகிட்டே இருப்பேன் அப்படின்னு இருந்தான். அண்ட் டேவே ஆல் டுகெதர் சூப்பர் ஃபன்னாக போச்சு. எங்களோட டின்னருக்கு அப்புறம் கொஞ்சம் நேரம் வந்து நல்லா வியன் கொஞ்சம் ஹாப்பி மூடில் ஆகிட்டான். அதுக்கப்புறம் நல்லா வந்து விளையாட விட்டுட்டு ஒரு சில ஷார்ட்ஸ்லாம் எடுத்தோம். எங்களோட மாண்டேஜ் ஷார்ட்ஸ்லாம் நிறைய எடுத்திருந்தோம், ரீல்ஸ்லாம் நிறைய ஷூட் பண்ணியிருந்தோம். சூப்பர் ஹாப்பி டே. எல்லாம் வைண்ட் அப் பண்ணி கிளம்பவே வந்து வீட்டுக்கு போய் ரீச் ஆக 12 ஆயிடுச்சு எங்களுக்கு. ஃபைனலி வி ஆர் ஹோம். பயங்கர ஒரு சூப்பரான ஹாப்பியான பயங்கர பிஸியான டேவாக போச்சு. ஒரு பக்கம் பயங்கர பிஸியாக எக்ஸாஸ்டிங்காக இருந்தாலும் ஒரு பக்கம் சூப்பர் ஹாப்பியாக ரொம்ப ஃபன்ஃபில்டாக ரொம்ப 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 ஹாப்பியாக இருந்துச்சு. ஃபைனலி வி டிட் இட் அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ வியனோட பர்த்டேவை நீங்களும் வர்ச்சுவலாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக வீடியோ மாண்டேஜ் வந்து உங்களுக்கு சீக்கிரமாகவே வரும். சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்காங்க ஒருத்தரும். இதில் ஒருத்தரோட ஒர்க்குமே வந்து எனக்கு ரொம்ப 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 ஃபேவரட். எதுவுமே வந்து ஸ்பான்சர் கிடையாது, நான் ரொம்ப பார்த்து எல்லாரையும் சூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் தட்ஸ் இட். உங்களுக்கு நிறைய ரீல்ஸ், நிறைய வீடியோ மாண்டேஜ் எல்லாமே வெயிட் பண்ணிகிட்ருக்கு. சீக்கிரமே வந்து நான் ஷேர் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வர்ச்சுவலி என்ஜாயிங் வித் அஸ் அண்ட் வர்ச்சுவலி ஜாயினிங் ஆர் செலிப்ரேஷன். தேங்க்யூ ஆல் ஸோ மச். கண்டிப்பாக நீங்களும் நிறைய லவ் ஷவர் பண்ணுவீங்க இந்த வீடியோ கீழே அப்படின்னு எனக்கு தெரியும். ஆல்ரெடி நிறைய ஷவர் பண்ணிட்டுருக்கீங்க. தேங்க்யூ ஆல் ஸோ மச். ஸோ ஹோப் நீங்களும் இந்த டே வந்து சூப்பராக என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் vlogல உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய். White lace on the outside, satin